இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதி எப்ப நிறைவேற்றுவீங்க? தங்கச்சி, ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சிறான், ஒருத்தன் கொழுப்படுத்து குடிச்சு சாகுறான். பல காலமா சாராயங்காய்ச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சிருக்கான் கோடி கோடியா, இவன் குடிச்சு செத்துருக்கான். மக்கள் காசுல எடுத்துக்கொண்டு நீங்க 10 லட்சம் கொடுக்குறீங்க. இதேதான் நீங்க ஒப்பிடணும். ஒரு முதலாளியின் லாபத்தை வைக்க நான் போய் உழைக்கணும், அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும், டெண்டர் கொடுத்துரும், ஒப்பந்தம் கொடுத்துரும். ஒரு மாசத்துக்கு 270 கோடினா 10 மாசத்துக்கு 2700 கோடி. அது அப்படியே இந்த துப்புரவு பணிக்கு செலவுனா நவீன உபகரணங்கள், ஷூ, சாக்ஸ், அது இது அப்படி எல்லாம் கொடுப்பான. தங்கச்சி, ஒரு கக்குஸ் கழுவ 350 ரூபா செலவழிச்ச நாடா பாத்திருக்கீங்களா? 350 ரூபா எப்படி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கிலோ குப்பைக்கு 12 ரூபா போடுது. ஒரு கிலோ குப்பை அள்ளுறதுக்கு 12 ரூபா. குப்பைய கூட அள்ள முடியாது. அப்போ குப்பை அள்ள முடியாது, தோத்து